பேதையே துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் தந்தருள்வாயாக. இன்றைய தினம் நமது பாரம்பரியமும் பழம்பெருமையும் வாய்ந்த கீர்த்திமிகு கீழக்கரையிலே கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் சார்பில் மிகச் சிறப்பான முறையிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய இஃப்தார் நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஹாஜி காக்கா ஹாமித் இப்ராஹிம் அவர்களே, வருகை தந்திருக்கிற அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக வந்து இன்முகத்தோடு வரவேற்று அமர்ந்திருக்கிற கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு காக்கா சதக்காக்கா அவர்களே, அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய நிர்வாகி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஷேக் ஹுசைன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு மாமா காதல் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில துணைத் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கீழக்கரையினுடைய எனது அருமை அன்பு உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய ஆசைப்பட்டு துவங்குகிறேன். அன்பிற்குரிய அன்பு சகோதரர்களே, பெரிய பெரிய பேச்சாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமான பேசுகிற இடம் என்னை பொறுத்தவரை 2 இடங்கள் தான். ஒன்று திருமண வீட்டிலே பேசுவது, 2வது இஃப்தார் நிகழ்விலே பேசுவது. திருமண வீட்டிலே கணவன் அதாவது மணமகன் மணமகளுடைய வீட்டாரெல்லாம் குவிந்து இருக்க, இன்னொரு புறம் நல்ல பிரியாணி மனத்தோடு இருக்க, பெரிய செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவது என்பது வாய்ப்பில்லை. அதே போலதான் இஃப்தார் முடிந்து தராவிக்கு தொலை போகணும் என்று இருக்கிற சூழலிலே, பிரியாணி எல்லாம் தயாராகி இருக்கிற சூழலிலே பெரிய கருத்துக்களை சொல்வது என்பதும் எங்களுக்கு சவாலானது என்பது தெரியும். இருந்தாலும் கூட கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பு மார்ச் 8 உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு என்னை பொறுத்தவரை ஒரு முப்பெரும் விழாவாக நடத்துவதாக நான் கருதுகிறேன். ஒன்று, இது ஒரு இஃப்தார் நிகழ்வு. 2வது, எல்லா சமுதாய மக்களையும் எல்லா கருத்து கொண்ட அரசியல் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இருப்பது போல என்றும் அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, சித்தப்பா சித்திகளாக உறவு பாராட்டி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சமய நல்லிணக்க மாநாடு 2வது மாநாடு என்பதாக நான் கருதுகிறேன். 3வதாக சமீபத்திலே வெளிவந்திருக்கிற யூபிஎஸ்சி என்கிற IAS IPS அந்த தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிற நமது மாவட்டத்தை சார்ந்த சிக்கலினுடைய அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஷேக் முகமது அவர்களுக்கான பாராட்டு விழா என்கிற முப்பெரும் விழா இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். ரொம்ப சுருக்கமா முடிக்க சொல்லி நம்ம ஆசிப் அவர்கள் சொன்னார். ரத்தின சுருக்கமாக முடிக்க வேண்டும். சொல்ல வேண்டிய செய்தியை எனக்கு முன்பு பேசிய எல்லோரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். உண்மை என்னவென்று சொன்னால், தேர்தல் நேரம், எல்லாரும் தேர்தலிலே ரொம்ப பிஸியாக இருக்கிற தருணத்திலே கூட எல்லா ஆல் ரோட்ஸ் கோஸ் டு ரோமன் என்று சொல்வதை போல எல்லோரும் கீழக்கரையை நோக்கி இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அது அனைத்து கீழக்கரை அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்பதோடு சேர்ந்து ஹாமித் காக்கா சதக் காக்காவுடைய பாசம் தான் எங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அன்பராஜா அண்ணன் உட்பட எல்லோரும் இன்றைக்கு இங்கே வருகின்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் இதுதான். அவர்கள் உலகம் முழுவதும் தொழில் செய்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்பதெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும்.
பாஜக அவர்களும் இன்றைக்கு இணைந்திருக்கிற இந்த பணியிலே அவர்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும், நனவாக வேண்டும் என்று துவா செய்வதற்காகத்தான் எல்லோரும் இங்கே வருகை கொண்டிருக்கிறோம். ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, மரியாதைக்குரிய மாண்புமிகு திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் அதன் தளபதியார் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு தமிழ்நாடு செழித்தோங்கி இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் சொல்லி காட்டினார்கள். அதோடு சேர்ந்து இந்த சாதனை இன்றைக்கு எல்லோரும் அண்ணாந்து பார்க்கிற நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழகத்தை நோக்கி எல்லா மாநிலங்களும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மிகச் சிறப்பான சூழல் வரவிருக்கிற 2026 மலர வேண்டும். மீண்டும் தமிழகம் திராவிட மாடலுடைய ஆட்சியிலே மிகச் செழிப்பான முறையிலே முன்னேறிட வேண்டும் என்கிற நோக்கமும் இந்த இஃப்தார் நிகழ்வில் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் இணைத்து மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு வெற்றி விழா இஃப்தாரை நடத்தி இருக்கிற எனது பாசத்திற்குரிய அன்பு காக்கா ஹாமித் இப்ராஹிம் மற்றும் அன்பு காக்கா சதக் காக்கா உள்ளிட்ட அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய அத்தனை நண்பர்களுக்கும் SDP கட்சி சார்பிலே நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் SDP கட்சியின் சார்பிலே ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.